தமிழ் ஒன்றரை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் அப்டேட்ஸ் பெற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, வாட்ஸ்அப்பில் ஒரு புதிய அப்டேட் வந்திருக்குது. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ வாட்ஸ்அப்பை பார்த்தீங்கன்னா நிறைய குரூப்பு நிறைய இதெல்லாம் வச்சுருப்போம். ஒவ்வொரு குரூப்லேயும் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் வந்து அதிகமாகவே இருப்பாங்க. இந்த மாதிரி இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா குரூப்பில் வந்து ஃபோட்டோஸ், வீடியோஸ், மெசேஜஸ் இந்த மாதிரி அதிக அளவில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஷேர் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி ஷேர் பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருப்போம். ஒரு சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா குரூப் சேட் பண்ணுவோம். இந்த மாதிரி குரூப் சேட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா குரூப்பில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து நம்மளுடைய இன்ஃபர்மேஷனை வந்து அவங்களால பார்க்க முடியும். ஸோ இந்த மாதிரி பார்க்காம அவங்க கிட்ட ப்ரைவேட்டாக சேட் பண்ணோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், இந்த குரூப்ல இருந்து வெளியே வந்து அவங்களுடைய நம்பரை என்ன பண்ணுவோம், கான்டாக்ட்ல சர்ச் பண்ணி பார்த்து தான் அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம், பிரைவேட்லயே சேட் பண்ணுவோம். ஆனால் ஒரு சில குரூப்ல பார்த்தீங்கன்னா நம்பர்ஸ் எல்லாமே நம்ம வந்து சேவ் பண்ணி வச்சிருக்க மாட்டோம். அந்த மாதிரி சேவ் பண்ணாத நம்பர் நம்ம என்ன பண்ணுவோம், சேவ் பண்ணி வச்சு அதுக்கப்புறம் தான் அவங்க கிட்ட ரிப்ளை பண்ண முடியும். இந்த மாதிரி பிரச்சனை, ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது. ஏன்னா ஒரு சில நேரங்களில் குரூப்ல வந்து தேவையில்லாத மெசேஜஸ் எல்லாம் வரும். அதை உடனே வந்து அவங்களுக்கு ரிப்ளை பண்ணோம் அப்படின்னா அது வந்து சாத்தியம் இல்லை. ஏன்னா அந்த செகண்டுக்கு வந்து ரொம்ப டைமிங் இழுத்துக்கூடும். ஆனா இப்ப வாட்ஸ்அப்ல கொடுக்கக்கூடிய அப்டேட் பாத்தீங்கன்னா, நீங்க பிரைவேட்லயே குரூப்ல சேட் பண்ணது வந்து யாருமே பார்க்காத மாதிரி பிரைவேட்ல சேட் பண்றதுக்கு ஒரு சூப்பர் அப்டேட் கூட சொல்லலாம். சோ அந்த மாதிரி ஷார்ட்டா குயிக்கா வந்து ரிப்ளை பண்றதுக்கும் இந்த அப்டேட் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ அந்த அப்டேட் தான் கொடுத்திருக்காங்க. அதை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு நீங்க என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா, உங்களுடைய பிளே ஸ்டோர்ல வாட்ஸ்அப் பீட்டா வெர்ஷனை வந்து அப்டேட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இப்போதைக்கு அப்டேட் வந்து பாத்தீங்கன்னா பீட்டா வெர்ஷன்ல தான் கொடுத்திருக்காங்க. ஸோ கூடிய சீக்கிரத்தில் நார்மல் வெர்ஷன்லையும் கொடுத்துருவாங்க. நீங்க என்ன பண்ணிக்கோங்க, இந்த பீட்டா வெர்ஷனை வந்து அப்டேட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்டேட் பண்ணாதவங்க, இன்ஸ்டால் பண்ணாதவங்க இன்ஸ்டாலும் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நான் என்ன பண்றேன், அப்டேட் பண்ணிட்டேன். இப்போ வாட்ஸ்அப்பை ஓபன் பண்றேன். ஓபன் பண்ணிட்டு குரூப்பை ஓபன் பண்றேன். இப்போ யாரு அவங்களுக்கு இப்போ வரக்கூடிய மெசேஜஸ், போட்டோஸ், வீடியோஸ் இந்த மாதிரி வந்திருக்குல்ல, இது நீங்க யாருக்கு ரிப்ளை பண்ண போறீங்களோ அவங்க இதை நீங்க என்ன பண்ணிக்கோங்க, செலக்ட் பண்ணிக்கணும். செலக்ட் பண்ணிட்டு நீங்க 3 டாட் பட்டன் இருக்கு பாத்தீங்களா, அதை என்ன பண்ணுங்க, கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்கன்னா இங்க ரிப்ளை பிரைவேட்லி அப்படிங்கிற ஒரு புதிய ஆப்ஷன் வந்திருக்கும். அதுக்கப்புறம் இந்த ரிப்ளை பிரைவேட்லி அப்படிங்கிற இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா டைரக்டா அவங்க பிரைவேட் கான்டாக்ட்ல போயிடும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா குரூப்ல இருந்து எந்த நம்பர் அப்படிங்கிற மாதிரி கூட வந்துடும். ஸோ அந்த குரூப்ல இருந்து இந்த நம்பருக்கு தான் நீங்க ரிப்ளை பண்ண போறீங்க அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் நீங்க ரிப்ளை பண்ணீங்க அப்படின்னா அவங்களுக்கு பிரைவேட்டாவே போகும். ஸோ இந்த குரூப்ல இருக்கவங்க யாருமே நீங்க பிரைவேட்ல பண்ணதை வந்து யாருமே பார்க்க முடியாது. இந்த குரூப்ல தான் ரிப்ளை பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிறது வந்து நம்மளால இதை ஈஸியா வந்து ட்ராக் பண்ண முடியும். ஸோ அதனால இந்த அப்டேட் பார்த்து பாத்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு அப்டேட் தான். ஏன்னா குரூப் நிறைய வச்சிருக்கவங்களுக்கு இது வந்து நம்ம வந்து மெயின்டைன் பண்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாம ரிப்ளை பண்றோம் அப்படின்னா பிரைவேட்லயே சேட் பண்றதுக்கு ரொம்ப குயிக்கா, அதாவது ஒரே செகண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா கிளிக் பண்ண செகண்ட் அடுத்த செகண்ட் டைரக்டா பிரைவேட்லயே சேட் பண்றதுக்கு இந்த அப்டேட் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ வாட்ஸ்அப் கொண்டு வந்த இந்த அப்டேட் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து இது போன்ற நிறைய அப்டேட் சம்பந்தப்பட்ட விஷயங்களை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்முடைய தமிழ் ஒன்றரை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.